அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர். ஒவ்வொரு வார்டுக்குள்ளேயும் போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. பச்சை குழந்தைய கையில தூக்கி தாய்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாங்கல்ல. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, மனநல மருத்துவம் உள்ளிட்ட பிரிவுகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசினவங்க, தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2008ஆம் ஆண்டு அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தது அப்படின்னு நினைவு கூர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவமனையில தர்மபுரி மாவட்டம் மட்டுமில்லாம அண்டை மாவட்டங்கள் இருந்துமே நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்துட்டு போறாங்க. எடை குறைவா பிறந்த குழந்தைகளை கூட சிறப்பா கவனிச்சு அனுப்புறாங்க. இந்த மருத்துவமனை இன்னும் மேன்மைப்படுத்த நானும் அன்புமணியும் சேர்ந்து நிச்சயமா சிறப்பா செயல்படுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பச்சிளம் குழந்தைகளை கவனிச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய கையில தூக்கி அவங்களுடைய தாயார்கிட்டையும் பேசியிருக்காங்க. அங்க வந்து பல நோயாளிகள் சௌமியா அன்புமணி கூட சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹார் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.